பிதா குமாரன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, புதிய நாளை காண செய்திருக்கிறார் ஆண்டவர். அவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இந்த நாளில் கூட ஆண்டவர் நமக்கு உணர்த்திய இறை வார்த்தை, அது சங்கீதம் அதிகாரம் 66வது அதிகாரத்துல 20வது வசனம். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென். நாம் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நம்முடைய ஜெபத்தை அவர் தள்ளாத தேவனாய் இருக்கிறார். ஒரு அழகிய ஒரு கதை எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு கிராமத்துல வைராக்கியம் உள்ள ஒரு ஆண்டவரை நம்புகிறவர், என்னை எப்பொழுதும் ஆண்டவர் காப்பாற்றுவார் என்கிற இறை நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது மழை காலமாக இருப்பதனால மிகப்பெரிய மழை பெய்கிறது. அப்ப கிராமங்களிலே தண்டோரா போடுவார்கள் அல்லவா, அது மாதிரி தண்டோரா போட்டு சொல்றாங்க எல்லாரும். பெரிய வெள்ளம், காட்டாற்று வெள்ளம் வரப்போகிறது, அதனால கிராமத்தில் உள்ள மக்கள் எல்லாரும் வெளியேறும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். இந்த மனிதர் என்ன செய்கிறார்? கடவுள் என்ன காப்பாற்றுவார், நான் எங்கே போத்த வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. மறுபடியுமாக எல்லாரும் ஊரை விட்டு வெளியே போய்கிட்டு இருக்கிறாங்க. மறுபடியும் ஜீப்ல என்ன செய்யறாங்க, செக் பண்றாங்க ஒவ்வொரு ஏரியாவா வந்து. அப்பொழுது இவருடைய கிராம பகுதியில் வந்து செக் பண்ணும் பொழுது, ஐயா வீடை சீக்கிரமா காலி பண்ணி போங்க, காட்டாற்று வெள்ளம் வந்து இருக்கிறது, மிகப்பெரிய வெள்ளம் வருகிறது, நீங்க கிளம்புங்க ஐயா என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது அவர் என்ன செய்கிறார்? இல்ல இல்ல, கடவுள் காப்பாற்றுவார் என்று சொல்லி நம்பிக்கையோடு கூட அவர் இருக்கிறார். காட்டாற்று வெள்ளம் வர ஆரம்பித்து விட்டது, இடுப்பு வரைக்கும் வெள்ளம் வந்து விட்டது. அப்பொழுது படகுல ஒரு சில பேர் வர்றாங்க, ஐயா மிகப்பெரிய வெள்ளம் வருகிறது, வாருங்கள் எங்களோடு வந்து விடுங்கள், வாங்க உங்களை நாங்கள் காப்பாற்றி விடுகிறோம் என்று சொல்கின்ற பொழுது, இல்ல இல்ல என்னை கடவுள் காப்பாற்றுவார் என்று சொல்லி மறுபடியும் சொல்கிறார். தண்ணீர் வீட முழுவதுமாக மூழ்கடித்து விட்டு இப்ப அவரு எங்க இருக்கிறார்னா வீட்டு மாடியில நிற்கிறார் அவர். அப்பொழுது ஹெலிகாப்டர் மூலமாக யாராவது இருக்காங்களா காப்பாற்றி விடலாம் என்று சொல்லி ஹெலிகாப்டர் மூலமாக என்ன செய்கிறார்கள், வந்து இந்த ஏணியை கீழே போடுறாங்க. இதுல ஏறி வந்துட்டு நீங்க மேல, உங்களை நாங்க காப்பாற்ற வந்திருக்கிறோம், நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி அழைக்கிறார்கள். அப்பொழுது அவர் என்ன செய்கிறாரு, இல்ல இல்ல என்னை கடவுள் காப்பாற்றுவார் என்று சொல்லி அப்படியே தண்ணி அந்த வீடை முழுவதுமாக மூடி விடுகிறது. அந்த மனிதரும் மறித்து போய் விடுகிறார். அவர் மேல போகிறார். எங்க போகிறாரு? ஆண்டவர்கிட்ட போகிறார். ஆண்டவர்கிட்ட போய் சண்டை போடுறார். ஆண்டவர் நீங்க ஏன் காப்பாற்ற வரல அப்படின்னு சொன்ன ஆண்டவர் சொல்லுகிறார், முட்டாளே. என்ன சொல்லுகிறார்? முட்டாளே, உன்னை நான் எத்தனை தடவை உன்னை எச்சரிச்சேன், உன்னை எத்தனை தடவை நான் காப்பாற்ற வந்தேன், படகுல வந்து உன்னை காப்பாற்ற வந்தேன், ஜீப்ல வந்து உன்னை சொல்ல வந்தேன், தண்டோரா போட்டு சொன்னேன் உனக்கு சொன்னேன். அதோடு மட்டும் இல்லாம உனக்கு ஹெலிகாப்டர்ல வந்து அந்த ஏணியை போட்டு உன்னை ஏறி வர சொன்னேன். எத்தனை முறையா நான் உன்னை காப்பாற்ற வந்தேன், எனக்கு உதாசீனப்படுத்திட்டியே, நான் என்ன செய்ய முடியும், நீ அந்த ஆக்கணைக்குள்ளாக நீ தீர்க்கப்படுவாய் என்று சொல்லி சொன்னார். இது ஒரு யோசனைக்குரிய கதையாக இருந்தாலும் இதை ஆழமாக யோசிக்கக்கூடிய சிந்தனை நமக்குள்ளாக வர வேண்டும். என் ஜெபத்தை தள்ளாமல் நான் பண்ணக்கூடிய அந்த ஜெபத்தை ஆண்டவர் எப்பொழுதுமே தள்ளுகிற தேவன் அல்ல, அவர் கேட்கின்ற தேவனா இருக்கிறார். அதை கேட்டு அவர் செயல்படுகின்ற பொழுது நான் என்ன செய்யறேன், சும்மா பார்த்துட்டு ஆண்டவர் என்ன காப்பாற்றுவாரு, ஆண்டவர் என்ன காப்பாற்றுவாருன்னா எப்படி காப்பாற்றுவாரு? என்னுடைய முயற்சி எங்கே? நான் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாதான் அவருடைய கையை நான் பிடிச்சு நடக்க முடியும். பேதுரு மீன் பிடிக்கிறவர் தான். ஆண்டவர் நினைச்சிருந்தா அவர் படகுல ஏறின உடனே அந்த படகு நுமுற மீன்களை அவரால் கொண்டு வந்திருக்க முடியும். ஆனா என்ன செய்கிறார் ஆண்டவர்? கடலுக்கு பேதுருவை கூட்டிட்டு போறாரு. போய் உன்னுடைய வலைகளை இப்பொழுது போடுன்னு சொல்றாரு. அப்பொழுது பேதுரு சொல்றாரு, ஐயா முழுவதும் நாங்க முயற்சி செஞ்ச ஒண்ணு எங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லும் போது, இருந்தாலும் உங்களுடைய வார்த்தையை நான் நம்பி போடுறேன்னு சொன்னாரு. நம்பி போட்டாரு. வலை கிளியத்தக்கதாக மீன்கள் ஆகப்பட்டது என்று சொல்லுவாங்க. அங்க பேதுரு இருந்துட்டு, இல்ல ஆண்டவரே நீங்க தான் கடவுள் தானே, எனக்கு தெரியும், நீங்க எனக்கு மீனை கொடுங்க, நான் சும்மா உட்கார்ந்துருக்கேன்னு சொன்னா அந்த செயல் நடைபெற்று இருக்குமா? நடைபெற்றிருக்காது. சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே. தமது கிருபையை என்னை விட்டு விலகாமல் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாமல் இருக்கிறதுனால ஒவ்வொரு முறையும் நம்மளை காப்பாற்ற வருகிறார். நம்ம எப்ப தவறு செய்தாலும், எப்ப நம்ம கஷ்டப்பட்டாலும், என்ன நம்ம அவருக்கு வேதனை வரக்கூடிய விஷயங்கள் செய்து
நம்ம இருந்திருந்தாலும் அவர்கிட்ட நான் முழங்கால் படிட்டு மன்னிப்பு கேட்டு என்னுடைய ஜெபத்தை நீங்க தள்ளாதீங்க ஏசப்பா, நான் உங்கள்கிட்ட மனம் திரும்புகிறேன் நீங்க சொல்லுகின்ற பொழுது அந்த வார்த்தையை கேட்டு உங்களுக்கு அவர் மனம் இறங்குகிற தேவனாய் இருக்கிறார். அந்த மனம் இறங்குதலை நாம் சரியாக புரிந்து கொண்டு நாமும் ஒரு ஸ்டெப் முயற்சி செய்து ஆண்டவருடைய கரத்தை பிடிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த இறைசிந்தனையோடு கூட நாம் சும்மா இல்லாமல் நாமும் முயற்சி செய்து கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளாக, இறை வாழ்க்கைக்குள்ளாக, ஆண்டவரை பற்றும் வாழ்க்கைக்குள்ளாக, ஆண்டவரை பிடித்துக் கொண்டு நடக்கக்கூடிய வாழ்க்கைக்குள்ளாக நாம் முயற்சி செய்து ஆண்டவருடைய கரத்தை பிடிப்போம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை தள்ளாமல் நம்மளை பாதுகாப்பாராக. ஆமென். நாங்க ஜெபம் செய்யலாமா? நெசிக்க நன்மை தகப்பனே ஏசப்பா, எங்களுடைய ஜெபத்தை தள்ளாமல் எங்களை பாதுகாத்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்க உதவி செய்கிற வேலையை நாங்கள் புரிந்து கொண்டு அதை எங்களுக்கு நீங்க செய்ய ஆசைப்படுறீங்க. அதை நாங்கள் புரிந்து கொண்டு அதோடு கூட எங்களுடைய முயற்சியும் நாங்கள் இணைத்துக் கொள்கின்ற பொழுது, எங்களை நாங்கள் இணைத்துக் கொள்கின்ற பொழுது தேவன் அதை முழுமையாக எங்களுக்கு செய்திருக்கிற தேவனாய் இருக்கிறேன், எங்களை பாதுகாக்கின்ற தேவனாய் இருக்கிறேன், எங்களை வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறேன். அதை இந்த நாளை எங்களுக்கு உணர்த்திருக்கிறேன். ஆமாண்டவர், அதன்படி நாங்கள் நடக்க உம்முடைய செயலை நாங்கள் புரிந்து கொண்டு எங்களை இணைத்துக் கொண்டு நாங்கள் உம்மோடு கூட தொடர்ந்து வர தேவனுக்கு உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம். அந்த சிந்தனையை தந்த தயவுக்காக கொண்டு செலுத்துகிறோம். துதிக்க நம்ம எல்லாவற்றும் மக்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.